நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதில் இன்றைக்கி டே 33 33வது நாள். நிறைய சத்தமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்களும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் ரொம்ப ஸ்டபனாக கன்சிஸ்டன்சியாக, அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அப்படி உறுதியாக இருங்க. அது ஒன்று மட்டும் போதும். ஆர்வமும் உறுதியாக தொடர்ந்து செய்கிறது 2 விஷயம் இருந்தால் போதும். எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். பார்க்கலாமா? இன்னும் 70 நாள் பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக பேசி பழகிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் த இன்டெலிஜென்ஸ்? புத்திசாலித்தனம்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன கதை மூலமாக. An elephant was bathing in the pond and then walking along the road. ஒரு எலிஃபண்ட், ஒரு யானை ஒரு குளத்தில் குளிச்சுட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆன் த ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கமாக, எ பிக் that had rolled in the mud was walking. சகதியில், சேரும் சகதியும் சொல்லுவாங்கள்ல, அதில் புரண்டு வந்த ஒரு பன்னிக்குட்டி ஆப்போசிட்டில் நடந்து வந்துச்சு. சீயிங் த பிக், இதை பார்த்த யானை, த எலிஃபண்ட் மூவ்ட் டு த சைடு, பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒதுங்கி போச்சு. த பிக் தாட், பன்னிக்குட்டி நினச்சிச்சு, லுக், ஈவன் சச் அ பிக் எலிஃபண்ட் இஸ் ஸ்கேட் ஆஃப் மீ. பார், எவ்வளோ பெரிய யானை என்னை பார்த்து பயப்படுது. அண்ட் வாக்ட் அவே வெரி அரகண்ட்லி, அப்படி நினச்சிக்கிட்டே திமிர நடந்து போச்சு. அனதர் எலிஃபண்ட் ஆஸ்க்ட், இன்னொரு எலிஃபண்ட் இதை பார்த்துட்டு கேட்டுச்சு, ஆர் யூ ஸ்கேட் ஆஃப் தட் பிக்? அந்த அந்த பண்ணியை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு இன்னொரு எலிஃபண்ட் கேட்டுச்சு. த எலிஃபண்ட் ரிப்ளைடு, இந்த எலிஃபண்ட் சொல்லிச்சு, இஃப் ஐ ஸ்டெப் ஆன் இட் ஒன்ஸ், ஒரு தடவை அது மேலே காலை வச்சேன்னா, தட் பிக் வில் டை, அது பண்ணி செத்துரும். பட் ஐ ஸ்டெப்ட் அசைடு, நான் ஓரமாக போகிறேன். பிகாஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன், யூ போடணும், மறந்துட்டேன். த டர்ட் ஆன் இட் டசன்ட் ஃபால் ஆன் மீ, அது மேலே இருக்கிற சேரும் சகதி என் மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லுது. த எலிஃபண்ட் செட் இட் வெரி ஹம்ப்ளி அண்ட் லெஃப்ட், அடக்கமாக இதை சொல்லிட்டு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? இன்டெலிஜென்ட் பீப்புள் நெவர் வேஸ்ட் டைம் ஆர்கியூயிங் ஆர் ஃபைட்டிங் வித் தோஸ். யார் மாதிரி ஆட்கள்கிட்ட, அதாவது இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன செய்வாங்க? ஆர்கியூ பண்ணுறதுலையும் ஃபைட் பண்ணுறதுலையும், சண்டை போடுறதுலையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. யார் கூட? ஹூ ஆர் நாட் குவாலிஃபைடு, யார் தகுதி இல்லாதவர்கள்ட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போது நம்ம சொல்லலாமா? நான் சொல்லுங்கள். an elephant was bathing in the pond. ஒவ்வொன்றா சொல்லலாமா? an elephant was bathing in the pond. an elephant was bathing in the pond. மாதிரி மறைச்சி வச்சு சொல்லலாம். நான் சொல்கிறேன். an elephant was bathing in the pond. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. and then walking along the road. and then walking along the road. நான் சொல்லவா? and then walking along the road. ரெண்டையும் சேர்த்தே சொல்லிடு. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். and then walking along the road. ஓகே, நான் ரெண்டையும் சேர்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். an elephant was bathing in the pond and then walking along the road. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்றவங்க மறுபடியும் இன்னொரு கேட்டுக்கோங்க, ஏன்னா அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். சரி. ஆன் த ஆப்போசிட் சைடு சொல்லுங்கள். இப்படி சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம பேசி கற்றுக்குவோம். A pig that had rolled in the mud. ரொம்ப தப்பாக சொல்கிறேன்.
இப்போ கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. எ பிக் தட் ஹேட் ரோல்ட் இன் த மட் வாஸ் வாக்கிங். அதாவது சேத்துல புரண்ட பண்ணி நடந்து போச்சு அப்படின்றதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆன் த ஆப்போசிட் சைடு, எ பிக் தட் ஹேட் ரோல்ட் இன் த மட் வாஸ் வாக்கிங். பக்கம் சொல்லட்டுமா? எ பிக் தட் ஹேட் ரோல்ட் இன் த மட் வாஸ் வாக்கிங். சொல்லுங்கள். தேட் வந்து கனெக்ட் பண்ணுற வேர்டு, ஹேட் வந்து அது என்ன வச்சுருக்குது? சேரும் ஜெகதி வச்சுருக்கு, அதுக்காக ஹேட் போட்டிருக்காங்க. இங்கே சொல்லுங்கள். நோட சொல்லட்டுமா? நான் பார்க்காம தான் சொல்கிறேன், மறைச்சிட்டேன். எ பிக் தட் ஹேட் ரோல்ட் இன் த மட் வாஸ் வாக்கிங். சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது சீயிங் த பிக். இதை பார்த்தையான த எலிஃபண்ட் மூவ் டு த சைட். சீயிங் த பிக், நீங்கள் சொல்லுங்கள். த எலிஃபண்ட், ஒரு நிமிஷம். த எலிஃபண்ட் மூவ்ட் டு த சைடு. த எலிஃபண்ட் மூவ்ட் டு த சைடு. பக்கம் சொல்லட்டுமா? சீயிங் த பிக், த எலிஃபண்ட் மூவ்ட் டு த சைடு. சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது த பிக் தாட். த பிக் தாட், லுக், ஈவன் such a big elephant is scared of me. Even such a big elephant is scared of me. And walked away very arrogantly. பாருங்க. The big thought, look, even such a big elephant is scared of me. And walked away very arrogantly. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாமா? The big thought, இதை சொல்லிட்டிங்களா? ஓகே. Look, even such a big elephant. Even such a big elephant. இது ஈஸியாக இருக்கா? Is scared of me. Is scared of me. And walked away very arrogantly. And walked away very arrogantly. இப்போ சேர்த்து சொல்லலாமா? நான் பார்க்காம சொல்லட்டுமா? The big thought, look, even such a big elephant is scared of me and walked away very arrogantly. சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் சொல்லிடுவேன்னு தெரில, பார்க்கலாம். The big thought, even such a big elephant is scared of me and walked away very arrogantly. சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது another elephant asked. Another elephant asked, are you scared of that pig? Are you scared of that pig? நான் பார்க்காம சொல்கிறேன். Another elephant asked, are you scared of that pig? சொல்லுங்கள். ஓகே. The elephant replied. The elephant replied. சொல்லுங்கள். If I step on it once. இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. If I step on it once, that pig will die. That pig will die. நான் சொல்கிறேன். The elephant replied, if I step on it once, the pig that big, say bigனே வருது, that pig will die. எங்க நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது but I stepped aside. But I stepped aside. But I stepped aside. சொல்லிட்டிங்களா? அடுத்து because CAU, இது பார்க்கவே பிடிக்கல.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் நல்லா இல்லைல்ல. CAUSE. Because the dirt on it doesn't fall on me. Because the dirt on it, அது மேலே இருக்கிற dirt doesn't fall on me, என் மேலே விழக்கூடாது. சொல்லட்டுமா? But I stepped aside because the dirt on it doesn't fall on me. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது. The elephant said it very humbly and left. The elephant said it very humbly and left. சொல்லட்டுமா? The elephant said it very humbly and left. சொல்லுங்க. ஓகே. Intelligent people never waste time. Intelligent people never waste time. நெவர்னா எப்போவுமே, வேஸ்ட் டைம். இது வரைக்கும் சொல்கிறீங்களா? Intelligent people never waste time. ஓகே. Arguing or fighting with those. Arguing or fighting with those. ஓகே. Who are not qualified. Who are not qualified. மூணாக பிரித்து சொல்லிக்கிறேன் இந்த லைனை ஈஸியாக இருக்கிறதுக்காக. சொல்லுங்கள். Who are not qualified. இப்போ மூணை சேர்த்து சொல்லலாமா? Intelligent people never, ஒரு நிமிஷம். ஓகே. Intelligent people never waste time arguing or fighting with those who are not qualified. என்னால் சொல்ல முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுறேன். Intelligent people never waste time arguing or fighting with those. தோஸ்னா அவங்க. who are not qualified. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாம்.